ஹாய் ஹலோ ஆல்ரெடி வந்து குரூப் 4க்கான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். குரூப் 4க்கான ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸஸ் மட்டும் ஆன்லைனில் அவைல் உண்டு. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்கன்னு ஒரு நம்பரும் அனுப்பியிருந்தேன். இப்போ நீங்கள் குரூப் 4 அட்டன் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்குள்ளே போயிட்டு அப்ளிகேஷன் டேட் எப்போ நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க, எப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணணும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ ஏதாவது திரும்பி வந்து ரிவ்யூ பண்ணி நம்ம கரெக்ஷன் பண்ணுறது எப்போ எல்லாமே இருக்கும். இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் வந்து நிறைய டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே இருக்குது. ரெண்டாவது இதெல்லாம் சொல்கிறதுக்கு நிறைய அகாடமிஸ் இருக்குது, தென் நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, என்னுடைய பார்ட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்களுக்கு குரூப் 4ல் கொஷின்ஸ் கேட்பாங்க. தமிழ் எடுக்கிறவங்க தமிழ் எடுப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி குரூப் 4ல் இப்போ 25 கொஷின்ஸ் வருது, இல்லை 100 கொஷின்ஸ் வருது. அப்போ 100 கொஷின்ஸ் நான் எப்படி அடிக்கலாம், இல்லை 25 கொஷின்ஸ் வருது, 25 கொஷின் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன சிலபஸ்ன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். கிராமர்லேருந்து 25 கொஷின்ஸ் வரும். என்னென்ன மாதிரி கிராமர்னால் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வரும், டென்ஸ் வரும், ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் வரும், டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் வரும், ஸ்டேட்மெண்ட் வரும், இன்டராக்ரேட்டிவ் வரும், நெக்ஸ்ட்டு வேர்ப்ஸு, மெயின் வேர்ப்ஸு, ஆக்ஸிலரி வேர்ப்ஸு, ஃப்ரேசஸ்ஸு, சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், தென் கனெக்ஷன் வேர்ட்ஸு, டைரக்ட் இன்டைரக்ட் அண்ட் பஞ்சுவேஷன்ஸ்னு நம்ம ஈஸியாக நினைப்போம், பட் தேர் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் இன் இட். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 15 கொஷின்ஸ் உங்களுக்கு எதுலேருந்து வரும்னா வொக்காபுலரிலேருந்து வரும். வொக்காபுலரியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோஃபோன்ஸ் அண்ட் ஹோமோனிம்ஸ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் டிஃப்ரென்ஷியேஷன், நெக்ஸ்ட்டு வந்து இப்போ லிஃப்ட்டுன்னு சொல்லுவோம், எலிவேட்டர் சொல்லுவோம், அதே மாதிரி பிஸ்கட், குக்கீஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குது. ஈஸி தானே நினச்சிட்டு போவோம். ஸோ நம்ம கரெக்டாக வந்து அந்த டைமில் நம்ம ப்ராப்பராக பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது அதில் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பெல்லிங் டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டஸ்ட்பின் சொல்கிறோம் இல்லையா, கார்பேஜ், ட்ராஷ் கேன், அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. காம்பவுண்ட் வேர்ட்ஸு 2 வேர்டை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு புதுசாக ஒரு வேர்டு வரும். இப்போ மேனுங்கிறது ஒரு தனி வேர்டு, போஸ்ட்டுங்கிறது இட்ஸ் அ தனி, அது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா போஸ்ட் மேனுன்னு கிடைக்குது இல்லையா. இந்த மாதிரி சில வேர்ட்ஸ்லாம் தான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் டெரிவேட்டிவ்ஸ், அப்ரிவேஷன் தெரியும். இப்போ ஓடிபி, ஒன் டைம் பாஸ்வேர்டு, அதே மாதிரி அக்ரானிம்ஸ், இப்போ நாசா இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படின்னா இப்போ நாசா இதெல்லாம் வந்து வேர்டாகவே நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்ரிவேஷன் வந்து லெட்டராக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ரைட்டிங் ஸ்கில்ஸில் வந்து 10 கொஷின்ஸ் கொடுக்குறாங்க. லெட்டர் ரைட்டிங்கில் ஃபார்மல், இன்ஃபார்மல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபைண்டிங் அவுட் த ரைட் ஆர்டர் சென்டென்ஸ். இப்போ சென்டென்ஸை கொடுத்துருவாங்க, தெர் இஸ் அ மிஸ்டேக்ஸ், அங்கே வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மிஸ்டேக்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆர்டிகல்ஸில் இருக்கலாம், ப்ரிப்போசிஷனில் இருக்கலாம், இல்லை கிராமரில் இருக்கலாம், இல்லை டென்ஸில் இருக்கலாம். அதோட ஸ்ட்ரக்சரில் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா அது ஒரு 10 கொஷின்ஸ் அதுலேருந்து வருது. நெக்ஸ்ட் வந்து